எதை கேக்குறீங்க? இல்ல சின்னதா கருப்பா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கே. ஐயோ, இடுப்புல இருக்கிற மச்சத்தை பார்த்து கேக்குறானா? அதான் நீங்க எதுக்கு பாக்குறீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உங்களுக்கு? இரு, கையில என்ன காயம் பட்டிருக்கு? என்ன அது? இத கேக்குறீங்களா? நீ என்ன நினைச்ச? நான் எதையும் நினைக்கலையே. சரி, எப்படி இந்த காயம் பட்டுச்சு? அது காலையில சமைக்கும் போது சின்ன காயம்தான், உடனே சரியாயிரும். சரி, அப்ப இந்த எடுத்து மருந்தெல்லாம் எனக்கு வேணாம். அப்படிலாம் விட முடியாது. அதெல்லாம் தானா சரியாயிரும். அது எப்படி தானா சரியாகும்? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன? ஷோ, தொல்லை தாங்க முடியலையே. அக்கறையா பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லி இப்படி டார்ச்சர் பண்றாரு. என்ன? ஆயின்மெண்ட் வீட்ல இல்ல, நான் போய் வாங்கி தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எதுவும் பேசாத. உன் காயத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று சென்னையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நல்ல மழை பெய்யுங்கிறாங்க. இதனால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பல முக்கிய செய்திகளுக்கு இணைந்திருங்கள். பாலக்குடி வேண்டாமா? ஏன் வேணாம்? இப்பதான் பிரியாக்கா நிறைய ஐஸ்கிரீம் கொடுத்தாங்களா, சாப்பிட்டதுல வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கண்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிக்கலன்னு சொல்ல வேண்டியது. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதான்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். விடு, எப்பயாவது தானே சாப்பிடுறா. எப்பயாச்சும் சாப்பிட்டாலும் யாரு வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டவங்க குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீ வாங்கி கொடுக்கலன்னு தானே பிரியா கிட்ட வாங்கி சாப்பிட்டா. எதுக்கு தேவையில்லாம அவளை திட்டிட்டு இருக்க? அப்ப நம்ம பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது, அப்படிதானே? பாத்தியா ரம்யா, எப்படி 3வது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு? ஏய், யாரு 3வது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா? இங்க பாருங்க, நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம நடுவுல பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றத என் பொண்ணு கேட்கணும், அவ்வளவுதான். ஏய், நீ படிச்சு முடிச்சதெல்லாம் போதும், எடு எல்லாத்தையும். மஞ்சுளா, ரொம்ப ஆடாத. மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். வா, மேல போய் படிக்கலாம். முதல்ல மத்தவங்களுக்கு கூஜா தூக்குறத நிறுத்திட்டு சுயமா சொந்த கால்ல நிக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க.
கிச்சன் பக்கமே போகாத நீ என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்க. உன்னோட இந்த சேஞ்ச் தான் என்னோட சக்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உங்ககிட்ட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ தோத்துக்கிட்டே இருக்கே காவ்யா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்ன லவ் பண்றேன்னு உன் வாயிலே சொல்லுவேன். செல்லம். நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. உங்க அன்புக்கு முன்னாடி நான் உண்மையிலேயே தோத்து போறேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம என்ன நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. என் மனசு மாறதுக்குள்ள நான் இந்த வீட்டை விட்டும் உங்களை விட்டும் போயிடுறதுதான் நல்லது. அது நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பெய்ய தொடங்கியுள்ளது. கடந்த சில மணி நேரங்களாகவே பெய்து கொண்டிருக்கும் மழையினால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்க தொடங்கியுள்ளது. ஏய் மாப்ள, என்ன மாமா? என்ன மாப்ள இவ்வளவு லேட்டா வர? எங்க போயிருந்த? இல்ல மாமா, நாளைக்கு சைட்டுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன். டேய், இந்த மாதிரி வேலை ஏட்ட சொல்ல வேண்டியதானே? நான் போய் பார்த்துருப்பேன்ல. இத பாரு, பிரியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ சீக்கிரம் வந்து அவ சந்தோஷப்படுவாள்ல. ஜீவா, இங்க வாடா, ஒரு நிமிஷம் வா. இதுக்கு வா, மாமா? உட்கார். என்ன மாமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லுங்க. வர வர காவியா முன்ன மாதிரி இல்லடா. அவ ரொம்பவே மாறிட்டா. ஆமா மாமா, பார்த்தியும் சொன்னா, நானும் கவனிச்சேன் மாமா. மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் கூட அவ படசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க பார்த்திபம் கூட வாழாம போயிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை கடவுள் அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாரு. ஆனா ஒண்ணுடா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்திபன் விஷயத்துல கரெக்டா இருக்கு. மாப்பிள்ள, அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். உன் நெஞ்சில இருந்து காவியா பேரை அழிச்சா மட்டும் போதாது, உன் மனசுல இருந்து முழுசா அழிச்சிடும். மறந்துடணும்டா. எனக்கு தெரியும்டா, நீ எப்போ அழிச்சிருப்ப. ஆனா ஏதோ ஒரு மூலையில காவியாவோட நினைப்பு உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கும்னு தெரியும்டா எனக்கு. மாப்பிள்ள, இங்க பாரு, முதல்ல அதுல இருந்து வெளியில வாடா, வெளியில வா. பிரியா இல்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா. ஆமா, நீ அவகிட்ட எப்போ அன்பா பேசுவ, எப்போ அவ கூட சகஜமா பழகுவேன்னு அவ ஏங்கிட்டு இருக்காடா. அவ பாக்குற பார்வையிலேயே எனக்கு நல்லாவே தெரியுது
ஆனா நீதான் அவகிட்ட பட்டு படம் போயிட்டு இருக்க. ஏய் மாப்பிள்ள, ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்காதுடா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குடா. நடந்து போச்சு. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம்டா. இங்க பாரு, மாறாதுன்னு நினைச்ச காவியோட மனசே மாறிடுச்சு. அதே மாதிரி உன் மனசு சீக்கிரம் மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாறணும். இத பாரு, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் யாருக்குமே உங்க முன்னாள் காதல் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சா இந்த அழகான குடும்பம் அலங்கூலம் ஆயிடும்டா. அதனால இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ விலகி போறதுனால பிரியாக்கு உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துட்டா அது உனக்கு மட்டும் இல்ல, உங்க 4 பேர் வாழ்க்கைக்கு கஷ்டமாயிடும்டா. அதனால சீக்கிரம் பிரியாவோட வாழ முயற்சி பண்றா. ஏய், இத பாரு, லேட் ஆயிடுச்சு. நீ போய் ரெஸ்ட் எடு. போ. எப்பவும் ஹோம் சம்மந்தப்பட்ட கணக்கு ஏதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக தூங்கிட்டாங்க? டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க, என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியல, தலை சுத்துது. வாமிட் வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. ஏங்க, என்னங்க ஆச்சு? வாமிட்லாம் எடுக்கிறீங்க. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்லைங்க, டாக்டர் கிட்ட எல்லாம் வேண்டாம். டேப்லெட் போட்டு தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். எனக்கு டேப்லெட்ஸும் ஹாட் வாட்டரும் எடுத்துட்டு வரீங்களா? ஆ. ஒரு நிமிஷம். இந்தாங்க, டேப்லெட் போட்டுக்கோங்க. ஏங்க, டேப்லெட் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, வாமிட் வரும். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருங்க.
ஜீவா, என்னங்க உடம்பு இப்படி கொதிக்குது? இருங்க வரேன். காட்டுங்க, நாக்கு கடியில வச்சுக்கோங்க. என்னங்க 101 இருக்கு? இவ்வளவு இருக்கக்கூடாதுங்க. நீங்க வாங்க, டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு வருவோம். ப்ளீஸ் ஜீவா, இன்ஜெக்ஷன் மட்டும் வேண்டாம். அதான் டேப்லெட் போட்டிருக்கோம்ல, காலையில் வரைக்கும் பார்க்கலாம். காலையில் ஃபீவர் குறையலனா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னங்க நீங்க எப்படி கொதிக்குது பாருங்க. என்னங்க இடியும் மின்னலுமா இருக்கு? சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குங்க. நைட்டு ஃபுல்லா காத்து மழையும் இருக்குன்னு நியூஸ்ல சொன்னாங்க. சைக்ளோனா? ரொம்ப பெரிய சைக்ளோனா? கொஞ்சம் ஹெவி டிப்ரெஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பெரிய மழைனா ஹோம்ல அங்கங்க லீக் ஆகும். பாவம், சின்ன பசங்க, வயசானவங்க, நடக்க முடியாதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதான் கேக்குறேன். ஏங்க, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க.